முதலீடு, காப்பீடு, ரியல் எஸ்டேட் என நேயர்களின் நிதி தொடர்பான கேள்விகளுக்கு இப்பகுதியில் பதில் வழங்கப்படுகிறது. அந்தந்த துறைகளில் தேர்ந்த நிபுணர்கள் இதற்கான பதிலை வழங்குகின்றனர். இன்றைய நிகழ்ச்சியில் நேர் ஒருவரின் கேள்விக்கு முதலீட்டு நிபுணர் கிருஷ்ணதாசன் வழங்கும் பதில்களை பார்க்கலாம். வணக்கம் திரு கிருஷ்ணதாசன். திண்டுக்கல் மாவட்டம் குன்னூர் கோட்டையிலிருந்து சரவணகுமார் அப்படிங்கிற நேயர் லிக்விட் ஃபண்டுகள் எப்படின்னா என்ன, அதுல எப்படி முதலீடு செய்வது அப்படின்னு கேட்டிருக்காரு. அவருக்கு உங்களுடைய பதில் என்ன? கொஞ்சம் ஓரளவுக்கு நிச்சயமான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க, அதாவது ரொம்ப குறுகிய காலத்துக்கு 15 நாளைக்கு கீழே, ஒரு மாசத்துக்கு கீழே ஒரு வச்சிருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டை எந்த ரிஸ்க்கும் இல்லாம ஓரளவுக்கு அதிகமான கொஞ்சம் ஓரளவுக்கு நிச்சயமான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த லிக்விட் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். அதாவது யாராவது ஒரு பெரிய லம்சம் ஏதாவது ஒரு தேவைக்காக, வீடு வாங்குறதுக்காகவோ அதே மாதிரி ஏதாவது ஒரு தேவைக்காகவோ ஒதுக்கி வச்சிருக்கிற காசை அந்த தேவை வர்ற நேரம் வரையிலும் எங்கேயாவது சேஃபா இன்வெஸ்ட் பண்ணணும், அதாவது முதலுக்கு எந்த மோசமும் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த லிக்விட் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். லிக்விட் ஃபண்டை பொறுத்தவரையிலும் எங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுவாங்கன்னா, அதாவது பங்கு சந்தை சாராத ஷார்ட் டேர்ம் செக்யூரிட்டி, ஷார்ட் டேர்ம் டெட் செக்யூரிட்டிஸ், கடன் பத்திர திட்டங்கள், அதாவது ரொம்ப குறுகிய கால கடன் பத்திர திட்டங்கள் தான் பெரும்பாலும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. மற்றபடி மணி மார்க்கெட், அதாவது வங்கிகளோட டிரான்சாக்ஷன் நடக்கிற மணி மார்க்கெட்ல பெரும்பாலான இன்வெஸ்ட்மெண்ட் போகும். ஒரு சிறிய பகுதி கார்பரேட் பாண்ட்ஸ்ல வச்சுப்பாங்க. ஸோ இதனால ஒரு ரிட்டர்ன்ஸ் கிட்டத்தட்ட 7-8% ஆண்டு அளவில், ஒரு ஆண்டுக்கு 7-8% ஆனுவலைஸ் ரிட்டர்ன் கிடைக்கும். இது நார்மலா வங்கியில ஒரு 15 நாளைக்கோ ஒரு வாரத்துக்கோ வைக்கும்போது ஆனுவலைஸ் ரிட்டர்ன் இதை விட ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஸோ ஒரு மிக குறுகிய காலத்திற்கு ஏதாவது ஒரு தேவைக்காக வச்சிருக்க காசை எந்த முதல் பாதிப்பு இல்லாம பார்க் பண்ணி ஓரளவுக்கு நல்ல டீசென்ட் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த லிக்விட் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். முக்கியமா இதுல பங்கு சந்தையோட எந்த எக்ஸ்போஷரும் இல்லாதனால, கம்ப்ளீட்லி பங்கு சந்தை சாரா திட்டங்கள்னால எந்த செக்யூரிட்டி இஷ்யூவும் இருக்காது. அதாவது முதலுக்கு மோசம் வர வாய்ப்பு இல்லை. ரிட்டர்ன்ஸ் எப்பவுமே 7-8% அந்த அளவுல இன்வெஸ்ட் பண்ணலாம். பொதுவா இதை பொறுத்தவரைக்கும் சிறு முதலீட்டாளர்கள் இந்த திட்டத்தை பெரும்பாலும் யூஸ் பண்ணிக்கிறது இல்லை. சிறு முதலீட்டாளர்கள் ரொம்ப நல்லாவே யூஸ் பண்ணலாம். கார்பரேட்ஸ் அதுல பெரும்பாலும் இன்வெஸ்ட் பண்றாங்க. கார்பரேட்ஸ் அவங்க குறுகிய கால தேவைக்காக தான் பெரும்பாலும் லிக்விட் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. பட் சிறு முதலீட்டாளர்களும் அவங்க வச்சிருக்கிற பெரிய தொகைகளை குறுகிய காலத்திற்காக வச்சிருக்கும் போது இந்த மாதிரி திட்டங்கள்ல முதலீடு பண்ணி பலனடையலாம். கிருஷ்ணதாசன் இன்னொரு நேரம் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் இருந்து வந்தியத்தேவன் அப்படிங்கிற பகுதியை சேர்ந்த அந்த நேர் தனக்கு 35 வயசாக இருக்கிறதாகவும் சிறிய மளிகை கடை வச்சிருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருக்காரு. இதுல மாதம் சுமார் 40,000 ரூபாய் வருமானம் வர்றதா அவர் தெரிவிச்சிருக்காரு. இந்த நிலையில தனது 5 வயது மகளின் படிப்பு செலவுக்கு மாதம் 2,000 ரூபாய் பணம் சேர்க்க விரும்புறதா அவர் கூறியிருக்காரு. எந்த முதலீட்டை தேர்வு செய்வது சரியாக இருக்கும் அப்படிங்கறத அவருடைய கேள்வி. அவருக்கு உங்களுடைய பதில் என்ன? அதாவது மாதம் 2,000, அவருக்கு வயதும் குறுகிய வயது தான் அப்படிங்கறதுனால, அண்ட் மகளோட நீண்ட கால செலவு, அதாவது ஒரு 10 வருஷம் அல்ல 15 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த தேவை வரப்போகுது. அதாவது மேல் படிப்புக்காக தான் பெரிய தொகைகள் தேவைப்படுங்கிறதுனால, நீண்ட காலத்துக்கான திட்டமா இருக்கிறதுனால நீண்ட காலத்துல ஓரளவுக்கு அதிகமான ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்த்து தான் இவங்க முதலீடு பண்ண விரும்புவாங்க. அப்படி பார்க்கும்போது இவங்க பங்கு சந்தை சார்ந்த மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்கள்ல மாதம் எஸ்ஐபி முறையில இன்வெஸ்ட் பண்ணலாம். அந்த எஸ்ஐபி முறையில இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன அட்வான்டேஜ் இருக்குன்னா, ஒண்ணு சௌகரியமா மாசம் 2,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ற அந்த சௌகரியம் இருக்கு. அதை தவிர பங்கு சந்தையோட ஏற்ற இறக்கத்துல ஒரு மாசம் பங்கு சந்தை ஏற்றமான நிலைமையில இருந்தாலும் சில மாதங்கள்ல இறக்கமான நிலையிலும் இருக்கும். ஸோ ஏற்றமும் இருக்கிற நேரத்துல அதிகமான ஒரு என்ஐவிக்கு பர்ச்சேஸ் பண்ற போது, அதே நேரம் பங்கு சந்தை இறக்கம் காணும் போது குறுகிய, அதாவது கம்மியான என்ஐவில இன்வெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்பையும் இந்த எஸ்ஐபி திட்டங்கள் கொடுக்குது. ஸோ இவங்க வயது அடிப்படையில நீண்ட கால அடிப்படையில இன்வெஸ்ட் பண்ணலாம், ஒரு 15 வருஷத்துக்காக இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் பார்க்கும்போது ஓரளவுக்கு லார்ஜ் அண்ட் மிட் கேப் சேர்ந்து கம்பைண்டா இருக்கிற ஒரு பங்கு சந்தை திட்டத்துல இன்வெஸ்ட் பண்ணலாம். இதுக்கு நிறைய திட்டங்கள் இருக்கு. அதாவது ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சி இந்த மாதிரி ஃபண்ட் ஹவுசஸ்ல லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட்ஸ்ல சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். எஸ்ஐபில முடிஞ்ச தேவையா இருந்ததுன்னா இவங்க 1000 2 திட்டங்கள்ல கூட பிரிச்சு இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்வெஸ்ட் பண்றது மினிமம் ஒரு 3 வருஷத்துக்காக கமிட் பண்றது நல்லது. ஆனா இவங்க ஏதாவது அவசர தேவைக்காக இடையில அதை நீதி தொடர முடியாம சிச்சுவேஷன் வரும்போது லெட்டர் கொடுத்து ஸ்டாப் பண்ணவும் முடியும். ஆனா முடிஞ்ச வரைக்கும் 3 வருஷத்துக்கு கமிட் பண்ணிட்டு 3 வருஷத்துக்கு அப்புறம் அந்த திட்டம் இன்னும் நல்லதா இருக்குதான்னு பார்த்துட்டு அதே திட்டத்திலையும் கண்டினியூ பண்ணலாம். அந்த திட்டத்தை விட அந்த நேரத்துல வேற ஒரு திட்டம் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற இருந்ததுன்னா அந்த டைம்ல ஃபண்டை மாத்திக்கலாம்.
இந்த எஸ்ஐபி திட்டங்களை பொறுத்தவரைக்கும் நீண்ட கால அடிப்படையில் ஒரு 5 அல்லது 7 வருஷம் கால அளவில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு 15% மேல ஆனுவலைஸ் ரிட்டர்ன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது ஒரு ஆர்டிலேயோ மற்ற எந்த திட்டத்திலேயோ போடுறதை விட ஒரு அதிகப்படியான ரிட்டர்ன்ங்கிறதுனால பங்கு சந்தை சார்ந்த மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்கள்ல அவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம்.